பாரு, நல்லா எழுதணும் சரியா? எக்ஸாம ஒழுங்கா நல்லா படிச்சு நல்லபடியா எழுதணும். எல்லாமே நல்ல ஞாபகத்துல இருக்குல்ல உனக்கு? நல்லா சாப்பிட்டியா எப்படி? சித்தி அதெல்லாம் இருக்கட்டும், இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்குதா? என்ன நடக்குது? இங்க பாரு, எது நடந்தாலும் சரி எக்ஸாம்ல நல்லபடியா எழுதணும். இது 10th எக்ஸாம், நல்லா தெரியும்ல உனக்கு? ஐயோ சித்தி, எனக்கு நல்லா தெரியும். ஆனா இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தோம்னா எக்ஸாம் எழுத போக முடியுமானே தெரியலையா? ஏய், என்ன சொல்ற நீ? எக்ஸாம் எழுத போக முடியுமான்னு தெரியலையா? ஏன் போக முடியாது? இங்க பாரு, ஒழுங்கா எக்ஸாம் எழுத போய் நல்ல மார்க் எடுக்கணும் சொல்லிட்டேன். அதை விட்டுட்டு எப்படி பேசிட்டு இருக்கான்னு பாரு. ஏன் யாராச்சும் உன்னை ஏதாவது சொன்னாங்களா? வா, நான் கொண்டு ஸ்கூல்ல விடுறேன். ஐயோ சித்தி, பிரச்சனை எனக்கு இல்ல. பிரச்சனை உனக்கு இல்லையா? வேற வேற யாருக்கு? வேற யாருக்கு? நம்ம வீட்ல தீபி இருக்காள்ல, அவளுக்கு தான். அவளை போய் எக்ஸாம் எழுத வரியான்ட்டு கேட்டேன். இல்ல நான் வரல, நீ போன்ட்டு சொல்றா. இது என்ன சாதாரண எக்ஸாமா நான் மட்டும் போறதுக்கு? பப்ளிக் எக்ஸாம்ல அவ எழுத வராம நான் மட்டும் எப்படி போறதா? பூமாரி, நீ என்ன சொல்ற? தீபி அப்படி சொன்னா? அதெல்லாம் அவ ஒண்ணு அப்படி சொல்ல மாட்டா. ஐயோ சித்தி, நீங்க வேற. அவதான் அப்படி சொன்னா. நான் காலையில இருந்து அவளை கூப்பிட்டே இருக்கேன். இதை எடுத்து வைக்கவா அதை எடுத்து வைக்கவான்ட்டு ஒண்ணு கூட கேட்கவும் மாட்டேங்கிறா. சரி ரெடி ஆயிட்டுல, எக்ஸாம் எழுத வா. ஒன்னொருத்து எல்லாமே நான் எடுத்து வச்சாச்சு. ஸ்கேலு, பென்சில், பேனா எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு மீதியும் அவ சொல்றா நான் வரல, எனக்கு பயமா இருக்கு, எனக்கு எக்ஸாம் எழுத வேணான்னு சொல்றா. என்ன சித்தி நான் பண்றது? நேத்து உட்கார்ந்து மாங்குன்னு படிச்சால, அப்புறம் என்ன அவளுக்கு பயம் வந்துடுச்சு? வீட்ல வாய் பேசுறதுக்கு கொஞ்சமாச்சும் பயம் இருக்கா? இதுக்கு மட்டும் அவளுக்கு பயம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. எங்க இருக்கா இப்ப அவ? மாடில. நீ போ, நான் பின்னாடி வர்றேன். அவள்லாம் எக்ஸாம் எழுதலாம் வருவா. கொஞ்சமா பயந்துருப்பா போல. நான் சொல்லி வர வைக்கிறேன். இல்ல சித்தி, அவகிட்ட நான் அவ்ளோ கேட்டுட்டேன். படிச்சோம்ல வாயா அப்படின்னுட்டு. நான் வரவே மாட்டேன். எங்க அம்மாவே வந்து சொன்னாலும் சரி, நான் எக்ஸாம் எழுத மாட்டேன் அப்படி சொல்லிட்டா. நான் கூட சொன்னேன், நீ இந்த எக்ஸாம் எழுதணும்னா அடுத்த வருஷம் நீ 11th போகவே முடியாது அப்படின்னுட்டு. அதுக்கு அவ சொல்லிட்டா எனக்கு படிப்பே வேணாம், நான் வீட்ல இருந்துக்கிறேன்ட்டு. ஏன் அவ இப்படி நடந்துக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் அவ வருவா. நீ போய் அவளை கூப்பிடு, நான் வர்றேன் இப்போ. சித்தி நீங்க என் கூட வாங்க, என் கையை பிடிச்சிட்டு. அவகிட்ட வந்து நீங்க கண்டிப்பா காக்கணும் பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் வர்றேன். இவன் வேற ரெடி ஆயிட்டு இருக்கான் கார்த்தி. அவனை அனுப்பி வச்சுட்டு வரேன். போ, உனக்கு இன்னும் டைம் இருக்குல்ல? ஆமா சித்தி, இன்னும் கொஞ்ச நேரம் தானே இருக்கு. நீ படிச்சது எல்லாத்தையும் ரிவிஷன் கொடு, நான் அதுக்குள்ள வந்துருவேன். சரி சித்தி. இந்த தீபி எதுக்கு தான் இன்னைக்கு பார்த்து இப்படி கூட்டம் போட்டு இருக்கானே தெரியல. அழகா வரலாம்ல, நம்ம தான் எல்லாமே படிச்சாச்சுல. நம்ம படிச்ச கொஸ்டின்ல இருந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அது கூட இவளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தான் இப்படி இருக்காளோப்பா? இதுலாம் அப்பவே கிளம்பிட்டாளாம் ஸ்கூல்ல போய் ஒரு ரிவிஷன் விடணும்ட்டு. இவ என்னன்னு பார்த்தா இன்னுமே வர மாட்டேங்கா. அப்ப நான் எப்பதான் ஸ்கூலுக்கு போய் எப்பதான் எக்ஸாம் கால்குள்ள போறதா? இப்படி லேட் பண்ணிட்டானா என்னால எக்ஸாம் எழுத முடியாம ஆயிடுமோ? தீபி சும்மா போயிடு பாத்துக்கோ. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. சும்மா இங்க வந்து கூப்பிட்டுட்டே இருக்காத. யார வந்து கூப்பிட்டாலும் நான் வர கிடையாது. ஏன் தீபி அப்படி சொல்றா? இந்த எக்ஸாம் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமானது தெரியுமா? இது என்ன நார்மல் எக்ஸாமா சும்மா எழுதிட்டு போறதுக்கு? இது கண்டிப்பா எழுதணும் பாத்துக்கோ. நார்மல் எக்ஸாம்ல சும்மா காய்ச்சல் தலைவலின்ட்டு லீவ் போடலாம், அப்பெல்லாம் டீச்சர் சரின்றுவாங்க. ஆனா இந்த எக்ஸாம் மட்டும் நீ விட்டேன்னு வச்சுக்கோயா, அதுக்கப்புறம் உன்னால படிக்க கூட முடியாது. நீ என்ன ஸ்கூல் ஹெச்எம்மா? எனக்கு எவ்வளவு அழுக வருதுன்னு பார்த்துட்டே இரு. என் கண்ணுல இருந்து எவ்வளவு தண்ணி வருதுன்னு பாத்தில? இந்த தண்ணியோட நான் எப்படி எக்ஸாம் எழுத வர்றதா? இங்க பாரு, நான் வர கிடையாது. நீ போய்க்கோ. என்ன நான் எக்ஸாம் எழுதலன்னா எனக்கு ஃபெயில் ஆகணும்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா நான் வரவே மாட்டேன். ஏன் அப்படி சொல்ற? நான் நீ படிக்க தானே செஞ்ச, அப்புறம் என்னவா? நீ வந்து பாத்தியோ நான் படிச்சத? எனக்கு எதுவுமே மண்டைக்குள்ள இல்ல சரியா? நான் எக்ஸாம் எழுத வந்தாலும் ஃபெயில் தான் ஆவேன். நான் வரல, எனக்கு பயமா இருக்கு. இங்க பாரு தீபி, நம்ம படிச்ச கொஸ்டின்ல இருந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். டீச்சர் யாருக்குமே என்கிட்ட சொல்லிருக்காங்க. அது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்த முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா வரும்னு சொன்னாங்க தெரியுமா? நீ பயப்படாத, நீ நல்ல மார்க் எடுப்ப. வாயா, ஒழுங்கா போயிடு பாத்துக்கோ. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. தேவையில்லாம இங்க நின்னு பேசிட்டு இருக்காத. உனக்கு லேட் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் ஏமால பழி போடுறதுக்கா? நீ போ இங்க இருந்து. அது எப்படி நான் மட்டும் உன்னை விட்டுட்டு போக முடியுமா? வாயா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிட்டாங்க தெரியுமா? சும்மா போயிடு. எனக்கு யாருக்குமே அழுகையே வந்துட்டே இருக்கு. இதுல நீ வேற ஏதாவது பேசிட்டே இருக்காது சரியா? வீட்ல மட்டும் என்ன வாய் பேசுவா? எக்ஸாம்னா எப்படி பயப்படுறான்னு பாருங்களா? ஏன் தான் இப்படி இருக்காளோ தெரியலப்பா. சித்தி சித்தி வாங்க சித்தி, இவகிட்ட சொல்லுங்க. நீ அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். என்னாச்சுமா தீபி? ஒண்ணும் இல்ல. ஒண்ணு இல்லையா?
வேண்டியனே. டைம் என்ன ஆகுதுன்னு பாத்தீல? பப்ளிக் எக்ஸாம் வேற. கொஞ்சம் முன்னாடி இருந்தா தானே அவங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்தா ஏதாவது சொல்லுவாங்க. நீங்க படிக்கலாம். நான் போக கிடையாது சித்தி. எனக்கு அழுகையா வருது. எனக்கு படிக்கவே இல்ல. நான் போகல. இங்க பாரு தீபி, அப்படி சொல்லாத. எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் வரும். நீ முதல்ல கிளம்பு. மாட்டேன். ஏன்டி இப்படி பண்ற? அவளும் உனக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காள்ல. கார்த்திலாம் கிளம்பியாச்சு. சின்ன வயசு எக்ஸாமுக்கே அவன் கிளம்பியாச்சு. நீங்க என்னன்னு பார்த்தா 10th எக்ஸாமுக்கு இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. சித்தி தீபி வர மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேணா போட்டா? ஒரு 5 நிமிஷம் இரு, அவளும் உன் கூட தான் வருவா. இங்க பாரு தீபி, எக்ஸாம்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்குமா இந்த வட்டம். ஒழுங்கா போய் எழுது. முடியாதுங்கல்ல. எனக்கு எக்ஸாம் எழுத போறதுக்கு கொஞ்சம் கூட எனக்கு இஷ்டமே கிடையாது பாத்துக்கோ. நான் போகவே மாட்டேன். இங்க பாரு தீபி, உங்க அம்மாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல. அவ உனக்கு சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஒழுங்கா எடுத்துட்டு கிளம்பு. மாட்டேன். அட பூமாரி, நீ இங்கதான் இருக்கியா? ஆமா அஞ்சலி, இங்கதான் இருக்கேன். என்னாச்சு? பாத்தில நம்ம பிள்ளைங்கள எப்படி வளர்ந்துட்டுங்கன்ட்டு. அதுக்குள்ள எக்ஸாம் எழுத போகுதுங்க. பாத்தியா? சரியா போச்சு. இன்னைக்கு சித்தி கண்டிப்பா தீபிக்கு அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அடி வாங்காம இவ இஞ்சி வரமாட்ட போலயே. ஆமா, அதான் நானும் ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கேன். சரி, நீ போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைய. நான் பிள்ளைங்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வரேன். அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் தீபி கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசி இவ்வளவு நல்லபடியா அனுப்பி வைக்கலாம்னு வந்தேன். நீ என்னன்னு பார்த்தா சாப்பாடு போய் எடுத்து வையுங்க. அதுக்கு இல்ல, நான் பேசி அனுப்பி வைக்க. நீ போ. அட சும்மா இருப்பு மாதிரி. தீபி செல்லம், எப்படியாச்சும் நல்ல மார்க் வந்துடணும் சரியா எக்ஸாம்ல. இது என்னாச்சு? அழுதுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அது ஒண்ணு இல்ல சித்தி. சும்மா எழுதுறா. அவளுக்கு கண்ணுல ஏதோ தூசி விழுந்துச்சா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் வேணும்னு தான் எழுதுறேன். எனக்கு எக்ஸாம் எழுத போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் போல பாத்துக்கோ. இது என்ன இன்னைக்கு காலையில மெண்டல் கிளம்பிட்டு போல? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எனக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு பயமா இருக்கு. நான் போகலனா வேற என்ன செய்ய போறியா? எனக்கு எக்ஸாமே வேணாம். நான் வீட்ல இருக்க போறேன். எனக்கு அதான் பிடிச்சிருக்கு. இப்போ அங்க போயிட்டு எனக்கு தெரியாத கொஸ்டினா வரும். அப்புறம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் எழுத போல. இப்போ ஒழுங்கா எழுந்திருக்கியா இல்ல மண்டையில கொட்டவா? அம்மா நான் போகலன்னு என்ன விட்டுரு. அடி வாங்கிட்டு போயிடாத தீபி. என்னாச்சு உனக்கு? காலையில இப்படி கூட்டம் போட்டு இருக்க? நேத்தெல்லாம் உட்கார்ந்து எக்ஸாம்க்கு நல்லா தானடி படிச்ச. இன்னைக்கு என்ன ஆச்சு? நல்லா தானே படிச்சேன். எனக்கு எக்ஸாம் போறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அம்மா நான் வீட்ல இருக்கேன். ப்ளீஸ்மா, நான் உனக்கு பாத்திரம்லாம் கழுவி தர்றேன். உனக்கு சமையல் பண்றதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவேன் பாத்துக்கோ. எனக்கு எக்ஸாம் எழுத போறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. நான் வீட்ல இருக்கேன் ப்ளீஸ். தீபி, எனக்கு வர்ற கோவத்துக்கு மண்டையில ஊனிடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா எழுந்து பூமாரி கூட போறியா எப்படிடி? ஏன் அஞ்சலி, அவளே பயந்து போய் இருக்கா எக்ஸாம் பத்தி. நீ ஏன்டி அவள்கிட்ட எப்படி பேசிட்டு இருக்க? பின்ன என்ன பூமாரி, எப்படி பேசுறான்னு பாரு. நானும் பிள்ளை இன்னைக்கு முதல் எக்ஸாம் எழுத போறா. நல்லா பாராட்டி அனுப்பலான்னு பார்த்தா என்கிட்ட இருந்து இன்னைக்கு திட்டு வாங்கிட்டு இருக்கா பாத்தியா? ஏன் பூமாரி இவ மட்டும் இப்படி இருக்கா? எல்லா வீட்லயும் பிறந்த பிள்ளைங்க என்ன அழகா இருக்குதுங்க, நல்ல மணியா இருக்குதுங்க. இவ மட்டும் ஏன் பூமாரி இப்படி வந்துட்டா? ஏடி சும்மா இரு. எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரியா இருக்குங்க. நல்ல ஆள் வந்து சேர்ந்த. அவளுக்கு என்ன பிரச்சனையோ பயந்து போய் அழுதுட்டு இருக்கா. அவளை சமாதானப்படுத்தி அனுப்புறதை விட்டுட்டு நீ ஏண்டி தேவையில்லாம அவகிட்ட கத்திட்டு இருக்க? அவளை என்ன சமாதானப்படுத்தான்னு அவ பிடிச்ச பிடியில நிப்பா. இவ்வளோ நாள் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கூட்டம் போட்டு இருந்தா. இப்போ என்னன்னு பார்த்தா ஸ்கூலுக்கு எக்ஸாமுக்கு போக மாட்டேன்ல கூட்டம் போடுறா. இவளை எப்படி சரி பண்றது? எனக்கு ஒன்றும் புரியல. அதெல்லாம் அவ போவா, புரியுதா? நீ முதல்ல போய் லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி வை. நான் அவகிட்ட மெதுவா பேசி அவளை கூட்டிட்டு வரேன். அவ கண்டிப்பா இவ மட்டும் இன்னைக்கு போலன்னு வச்சுக்கோயேன், அன்னைக்கு விட்டன்ல அந்த விடுதியில கொண்டு விட்டுட்டு வந்துருவேன். இனிமே யாரு சொன்னாலும் சரி இவளை நான் யார எடுத்து பார்க்க மாட்டேன், கூப்பிட மாட்டேன் சொல்லிட்டேன். சரி சும்மா இரு. கூட கொஞ்சம் அழப்பறா. நீ ஒரு ஆளு. இவளை ஒழுங்கா ரெடியாக சொல்லு பூமாரி. இல்லன்னு வை, அவ்வளவுதான். அதெல்லாம் சொல்றேன், நீ முதல்ல போ.